ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் படம். படத்தோட நேம் தக் லைஃப். இது ஒரு கேங்ஸ்டர் டிராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி 90கள் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல டெல்லியில ஒரு இடத்துல போலீஸ் ஷூட் அவுட் நடக்குது. போலீஸுக்கும் கமலஹாசன் கேங் அவருக்கும் இடையில ஷூட் அவுட் நடக்குது. அந்த ஷூட் அவுட்ல இருந்து கமலஹாசன் சின்ன பையனா இருக்க சிம்புவை யூஸ் பண்ணி அங்கே தப்பிக்கிறாரு. ஆனா அந்த ஷூட் அவுட்ல சின்ன பையனா இருக்க சிம்பு அவரோட அப்பா இறந்து போயிடுறாங்க. அவங்களோட தங்கச்சியும் காணா போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில அனாதையா நிக்கிற சின்ன பையன் சிம்புவை கமலஹாசன் தன்னோட கூட்டிட்டு போய் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்டோரி பல வருஷம் கழிச்சு கன்னியாகுது. சின்ன லெவல்ல கேங்ஸ்டரா இருந்த கமல் இப்ப பெரிய லெவல் கேங்ஸ்டர் டெவலப் ஆயிருக்காரு. அவருக்கு சப்போர்ட்டிவா சிம்பு, நாசர், பகவதி பெருமாள், ஜோஜு ஜார்ஜ்னு ஒரு பெரிய டீமே இருக்காங்க. கமலஹாசன் அவரோட கேங்குக்கும் ஆப்போசிட்ல இன்னொரு கேங்குக்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனை ரொம்ப வருஷமா ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கமலஹாசன் அவரோட கேங்குள்ளேயே கமலஹாசன் அவரோட இடத்த பிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன அரசியலும் ஓடிட்டு இருக்கு. ஒரு சூழ்நிலையில கமலஹாசன் ஜெயிலுக்கு போற மாதிரி இன்சிடென்ட் நடக்குது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் தக் லைஃப். என்ன பொறுத்த வரைக்கும் மணிரத்னம், கமலஹாசன் இவங்களோட காம்போல 1987 நாயகன் படம் ரிலீஸ் ஆனிச்சு. சூப்பரான படம். அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 வருஷத்துல இப்ப ரிலீஸ் பண்ணிருக்க இந்த தக் லைஃப் இந்த ஸ்டோரியோட இந்த ஸ்கிரீன் பிளேயோட படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி அந்த காலகட்டத்துல ஓடி இருக்கலாம். ஆனா இப்ப இந்த படம் புதுசா எதுவும் இல்லாம பார்த்து பழகின பழைய ஸ்டோரி லைனோட ஸ்கிரீன் பிளேலையும் புதுசா எதுவும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டான கேங்ஸ்டர் டிராமா பிளஸ் ஒரு ரிவெஞ்ச் டிராமாவா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பிரசன்ட் பண்ணி மணிரத்னம் ஏமாத்திட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே ஸ்மார்ட்டான படம். சோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.